குட் ஈவினிங் சில்ட்ரன். 9th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூனிட் 4 எலக்ட்ரிசிட்டி லெசன். எலக்ட்ரிசிட்டி லெசன்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் டைப்ஸ் ஆஃப் கரண்ட். இந்த ரெண்டு டாபிக் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன கோட்டு. வேர் தெர் இஸ் அ ஆம்பிஷன் தெர் வில் பி நோ இன்டிஃபரன்ஸ். வேர் தெர் இஸ் அ ஆம்பிஷன் there will be no indifference. ஸோ இதனுடைய மீனிங் என்னன்னு கேட்டா, நமக்குன்னு ஏதாவது ஒரு ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா? நம்மளுடைய எய்ம் இருக்கும் பொழுது எப்பொழுதும் எந்த ஒரு வேலையிலையும் நம்ம கேர்லெஸ்னஸ் அப்படிங்கிறது எப்பயுமே வராது. அலட்சியம் இல்லாத கரெக்டா நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு கோட். வேர் தெர் இஸ் ஆம்பிஷன் there will be நோ இன்டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஓகே ஓகே. எலக்ட்ரிக் கரண்ட்ல நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது கெமிக்கல் எஃபெக்ட் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ இதுல வெப்ப விளைவுன்னா என்ன, வேதி விளைவுன்னா என்னன்னு பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போறது இந்த எஃபெக்ட்ல மேக்னெட்டிக் எஃபெக்ட், காந்த விளைவு, மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு என்றால் என்ன அப்படிங்கிற அந்த ஒரு விளக்கம் தான் பார்க்க போறோம். காந்தம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு என்ன வரும்? மேக்னெட் அப்படின்னா நமக்கு அட்ராக்ட் பண்ணும் இல்லையா? அது போலவே நமக்கு மின்னோட்டம் தாங்கிய ஒரு கடத்தியில அதற்குத்தான திசையில காந்த புலம் என்பது உருவாகும். ஒரு ஒயர்ல நமக்கு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கிரியேட் ஆகும்னா perpendicular to the direction of the flow of current. இதுதான் what is magnetic effect of current அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டினா நமக்கு வரலாம். அப்போ அதற்குண்டான ஆன்சர் என்னன்னு கேட்டா, ஒரு ஒயரோ அல்லது கண்டக்டரோ என்ன பண்ணுது? நமக்கு கரண்ட்டை அந்த இடத்துல பாஸ் பண்ணுது. கேரியிங் த கரண்ட் மீன்ஸ் டெவலப்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் பர்பண்டிகுலர் டு த டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் கரண்ட். இதுதான் இந்த மின்னோட்டத்தில் நமக்கு மின்னோட்டத்தின் திசையும் காந்த புலமும் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த இது. இப்போ சிம்பிளான ஒரு டயக்ராம் தான் இதுல. நம்மளுடைய இது ஒரு ரூலை பேஸ் பண்ணி இருக்கும். மேக்ஸ்வெல்ஸ் நமக்கு கட்டை விரல் தம் ரூல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அந்த விதியை ஃபாலோ பண்ணி இந்த ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல நமக்கு ஃபாலோ ஆகும். ஸோ இதான் கை. இங்க நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்டிக் எடுத்துக்கிறோம். ஸ்டிக் எடுத்து இப்படி நம்ம பிடிச்சுக்கிறோம்னா இந்த இடத்துல நமக்கு எவ்வாறு காந்த புலம், இதுதான் நம்ம இங்க என்ன பண்ணுது, இந்த இடத்துல மின்னோட்டம் பாய்கிறது அப்படின்னு சொன்னா அங்க அதனுடைய நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது எப்படி கிரியேட் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு டயக்ராம். ஓகே, காந்த புலம் என்பது எவ்வாறு உருவாகும், எந்த டைரக்ஷன்ல நமக்கு அந்த காந்த புலம். ஸோ இதே மாதிரி பர்பண்டிகுலரா கட்டை விரல் தான் நம்ம பிடிச்சிருக்கோம் மேல இல்லைங்களா? ஸோ இந்த குச்சியை இப்படிதான் நம்ம பிடிச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதற்கு நேர் திசையில் நமக்கு காந்த புலம் என்பது உருவாகும். இதுதான் மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு அப்படின்னு சொல்றோம். அதுல வலதுகை கட்டை விரல் விதி அப்படிங்கறத நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? மேக்ஸ்வெல்து அவர்தான் காந்தவியல். மின்னோட்டத்தினுடைய திசை வலது கை கட்ட விரல்ல எந்த அளவுக்கு எப்படி எந்த டைரக்ஷன்ல நமக்கு அதுல மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். ஓகே, ஸோ இதற்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பாருங்க. இதற்குண்டான சிமுலேஷன் தான் இந்த கான்செப்டுக்கு உண்டானது பாருங்க. Magnetic field lines around current carrying the conductor. Magnetic field linesல நமக்கு
எப்படி இந்த இடத்துல கரண்ட் அப்படிங்கிறது நமக்கு அது மின்னோட்டத்தை தாங்கி செல்கிறது. மின்சாரத்தினுடைய காந்த விளைவு அப்படின்னு சொன்னா முக்கியமான விளைவு நமக்கு இப்ப படிக்கிற எல்லா விளைவை காட்டிலும் முக்கியமான விளைவுங்கிறது இந்த காந்த விளைவு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மோட்டார்ஸுமே மேக்சிமம் இதை நம்ம பேஸ் பண்ணி தான் நடக்குது. அப்போ மின்னோட்டத்துல நமக்கு பாயக்கூடிய அந்த காந்தம் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, இங்க ஒரு காந்த புலத்தை நமக்கு உருவாக்கும். காந்த விசை கோடுகள் அல்லது காந்த புலம் அப்படிங்கிறது தான் அந்த ரவுண்டா போட்டிருக்கோம் இல்லையா, இந்த லைன். ஸோ நேரா மின்னோட்டம் பாயும் பொழுது அந்த காந்த புல கோடுகளினுடைய தன்மை எப்படி இருக்கும், ஒரு அச்சு. இதுதான் இல்லையா இந்த மைய அச்சுங்கிறது, இந்த அச்சின் கூடிய ஒரு வட்டமாக அமையும் அப்படிங்கிறது தான் காந்த விளைவு. ஸோ காந்த புலத்தினுடைய வலிமை ஸ்ட்ரென்த்துங்கிறது அதுல இருக்கக்கூடிய மின்சாரம் எந்த அளவுக்கு வோல்டேஜ் நம்ம சப்ளை பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த வரிகள் அப்படிங்கிறது வரும். நான் இப்போ இதுல அதை ஷோ பண்ணி காட்டுறேன், உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அந்த காந்த விசை கோட்டுகளினுடைய திசை என்பது இப்போ இந்த இடத்துல சொன்னோம் இல்லையா, மேக்ஸ்வெல்னுடைய வலது கை கட்டை விரல் விதி, அதை பேஸ் பண்ணி தான் மின்னோட்டம் பாயக்கூடிய ஒரு கடத்தியில நம்ம வலது கையை நம்ம என்ன பண்றோம், இமேஜினேஷன்ல நம்ம அதை பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கற்பனை செஞ்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா மின்னோட்டத்தினுடைய திசை எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ இதுல இப்போ நம்ம வோல்டேஜ் நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ வோல்டேஜ் இதுல பாருங்க, எத்தனை ஆம்பியர். ஃபர்ஸ்ட் இனிஷியலா இதுல எதுவுமே பாஸ் ஆகல. ஸோ தெர் இஸ் நோ மேக்னெட்டிக் லைன்ஸ். இந்த இடத்துல காந்தப்புல வரிகள் என்பது இல்லை. நான் இப்போ இதுல வோல்டேஜை சப்ளை பண்றேன் 1 ஆம்பியர். அதுல ஒரே ஒரு லைன் தான் இருக்கு. ஓகே, ஸோ 4 ஆம்பியர் அதுக்கு தகுந்த மாதிரியான காந்த புல வரிகள். நம்ம என்ன சொன்னோம், எந்த அளவுக்கு மின்னோட்டம் பாய்கிறதோ அதே மாதிரி தான் இதனுடைய ஸ்ட்ரென்த், அந்த காந்த புலம் அப்படிங்கிறது நமக்கு வரும் இல்லைங்களா. ஸோ இதுதான் கரண்ட் கேரியிங் கண்டக்டர், இது மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸா வைக்கிறோம் அது அதை பொறுத்து நமக்கு இந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ சேஞ்ச் த கரண்ட் டைரக்ஷன். இப்போ நம்ம நேர்திசை மின்னோட்டம் மாறுதிசை மின்னோட்டம் அடுத்தது பார்க்க போறோம். டைப்ஸ் ஆஃப் கரண்ட்ல நமக்கு 2 வகையான கரண்ட் அப்படிங்கிறது, டைரக்ட் கரண்ட் அண்ட் தென் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்னு 2 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் இருக்கு. நேர்திசை மின்னோட்டம் மாறுதிசை. இப்போ ஒரே திசையில மின்னோட்டம் போகுது, இப்போ இதை நம்ம சேஞ்ச் பண்றோம் அப்படின்னு சொன்னா பாருங்க, ஆப்போசிட் டைரக்ஷன்ல நமக்கு இது மாறும். ஸோ அதனுடைய டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும் பொழுது, ஸோ இதுல நான் இப்போ கரண்ட்டை நம்ம வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரி காந்தப்புல கோடுகள் அப்படிங்கிறது உருவாகும். காந்தப்புலத்தினுடைய வலிமை அப்படிங்கிறதும் நமக்கு அதிகமாகும். ஸோ டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணும் பொழுதும் அது என்ன ஆகும், நமக்கு மாறிட்டே இருக்கும். ஸோ இதுல நம்ம கரண்ட் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம், ஃபுல்லும் அந்த கண்டக்டரும் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் இதையும் யூஸ் பண்ணி நம்ம அதில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம். ஸோ 3 டிஃப்ரெண்ட் கரண்ட்ஸ் நமக்கு ஒவ்வொன்றுக்குமே இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம இதில் மாற்றலாம் தான். மேக்னெட்டிக் ஃபீல்டு, கரண்ட்டு, டிஸ்டன்ஸு அண்ட் தென் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்கு. ஸோ இப்போ டிஸ்டன்ஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் அப்படி நம்ம சேஞ்ச் பண்றோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அதனுடைய ஸ்பீட் வேரி ஆகும். ஆஸ் வெல் அஸ் இப்போ பாருங்க, வோல்டேஜ் கம்மியா இருக்குங்கும் போது அதனுடைய காந்த புலத்தினுடைய வலிமைங்கிறதும் கம்மியா இருக்கு. மேக்னெட்டிக் லைன்ஸும் நமக்கு கம்மியாகுது, பிகாஸ் அதுல இருக்கக்கூடிய அந்த காந்த வோல்டேஜ் நமக்கு ரொம்ப குறைவாக வர்றதுனால. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் அப்படிங்கிறது ரொம்ப அடிக்கடி நமக்கு கொஷின்ல வரக்கூடியது. மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவு என்றால் என்ன, அது என்ன, மேக்ஸ்வெல் கட்டை விரல் விதிப்படி எவ்வாறு அமைகின்றது அப்படிங்கிறது நமக்கு வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டைப்ஸ் ஆஃப் கரண்ட். டைப்ஸ் ஆஃப் கரண்ட்னா மின்னோட்டத்தினுடைய வகைகள். நம்ம நார்மல் இப்போ ரெகுலர் லைஃப்ல நம்ம 2 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அப்படிங்கிறது நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்று டைரக்ட் கரண்ட்,
டைரக்டா நமக்கு பாஸ் ஆகக்கூடியது. இன்னொன்னு ஆல்டர்னேட்டிங். நேர்த்திசை மின்னோட்டம், மாறுதிசை மின்னோட்டம்னு தமிழ்ல சொல்லுவோம். மின்சுற்றுல மின்னோட்டம் அப்படிங்கிறது எப்படி நமக்கு மூவ் ஆகும்? நம்ம பல தடவை அந்த கான்செப்ட் பார்த்துட்டோம் இல்லையா? ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல நமக்கு எந்த இடத்துல இருந்து எப்படி மாறும்? நமக்கு ஹையர் பொட்டன்ஷியல்ல இருந்து லோயர் பொட்டன்ஷியலுக்கு மூவ் ஆகும் இல்லைங்களா? அதிகமான மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தம், இதுதான் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோவர் பொட்டன்ஷியல். ஸோ இந்த இடத்துல எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்ல நமக்கு மோஷன் என்பது கரண்ட் எப்படி பாஸ் ஆகும்? அதிகமான மின்னழுத்தத்திலிருந்து குறைந்த மின்னழுத்தத்திற்கு நமக்கு பாயும். ஸோ நேர் மின்னோட்டத்துல இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ எலக்ட்ரான் தான் மூவ் ஆகும். எலக்ட்ரான்கள் மூவ் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்றோம். எலக்ட்ரான்களுடைய நகர்வு எவ்வாறு இருக்கும்? அதிகமான மின்னழுத்தத்திலிருந்து குறைவான மின்னழுத்தம், ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல். ஸோ இதுலயும் நம்ம எலக்ட்ரான்ஸ் அப்படிங்கிறது பேட்டரி, நம்ம என்ன சொல்றோம்? பேட்டரி யூஸ் பண்ணி தான் எல்லா இடத்துலயும் இப்போ நிறைய விஷயங்கள் பேட்டரி மூலமாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது கிடைக்குது. டைரக்ட் கரண்ட் நம்ம பல்பு, ஃபேனு, இப்போ டிவி, ஃப்ரிட்ஜ், இது எல்லாமே நமக்கு எதுல ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆகுது? எலக்ட்ரிக் கரண்ட் டைரக்டா வருது. ஆர் அதர்வைஸ் மின்கலத்தை பயன்படுத்தியும் நாம் ஒரு சில பொருட்கள் பயன்படுத்துறோம். உங்களுக்கு தெரியும் இல்லையா? என்னென்னலாம் நமக்கு மின்கலத்தை பயன்படுத்தி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்? எஸ், ஃப்ரீக்வெண்டா யூஸ் பண்ணக்கூடியது மொபைல் ஃபோன் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம பேசக்கூடிய அந்த மொபைல் ஃபோன், அந்த மொபைல் ஃபோனுக்கு நம்ம என்னது? பேட்டரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் ரேடியோ, இப்போ ரேடியோலாம் கேட்குறாங்களே, அந்த ரேடியோ நமக்கு பேட்டரியை பயன்படுத்தி கேட்கலாம். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பேட்டரி மூலமா ரன் ஆகும். நம்ம மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், எலக்ட்ரிக் கீபோர்டு, இது எல்லாமும் நம்ம பேட்டரியை பயன்படுத்தி அந்த மிஷின்ஸை நம்ம என்ன பண்றோம்? ஃபங்க்ஷன் பண்ண வைக்கிறோம். ஸோ இதுல இந்த பேட்டரியில நமக்கு எவ்வாறு எலக்ட்ரான்கள் ரியலா நகருதுன்னு கேட்டா, எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயிக்கு நகர்கின்றன. ஸோ பேட்டரி யூஸ் டு மெயின்டைன் த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் டூ எண்ட்ஸ், ரெண்டு எண்ட் இல்லையா? அந்த எலக்ட்ரான்ஸ் மூவ்னா நெகட்டிவ் டெர்மினல்ல இருந்து நமக்கு வந்துட்டு பாசிட்டிவ் டெர்மினலுக்கு மாறுது. ஸோ எலக்ட்ரான் அதனுடைய நெகட்டிவ் பாயிண்ட்ல இருந்து எந்த இடத்துக்கு நகருது? நமக்கு பாசிட்டிவ் டெர்மினல். நெகட்டிவ் டு பாசிட்டிவ். எலக்ட்ரானுடைய மூமெண்ட் எதுல? பேட்டரியில. ஸோ பேட்டரியில நமக்கு எலக்ட்ரான்கள் மின்கலத்துல எதிர்மின் வாயிலிருந்து நேர்மின் வாயிக்கு நகரும். இந்த ரெண்டு முனையிலையும் இருக்கக்கூடிய மின்னழுத்த வேறுபாடை நாம் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு கேட்டா, மின்கல அடுக்கு. ஸோ இந்த டிஃபரன்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த இடத்துல இந்த டிசி, ஏசி. இப்போ நம்ம பார்க்கறது இது என்னன்னு கேட்டா, டைரக்ட் கரண்ட் கான்செப்ட் தான். இப்போ நேர்திசை மின்னோட்டம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இத நம்ம இந்த மின்னோட்டத்தினுடைய அளவை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக பயன்படுத்துற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறது தான் இந்த மின்கல அடுக்கு. ஒரே திசையில மின்னோட்டம் போகிறது அப்படிங்கிறது தான் நேர்திசை மின்னோட்டம். டைரக்ட்ங்கிற டேர்மே நமக்கு அதனுடைய கான்செப்டை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரே ஒரு டைரக்ஷன்ல மட்டும்தான் அது போகும், வேற டைரக்ஷன்ல மூவ் ஆகாது. அந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னா அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஏசி. டிசி அப்படின்னு சொன்னா டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட் அப்படிங்கிறது எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? நமக்கு ஒரே திசையில் செல்லக்கூடிய மின்னோட்டம். ஸோ ஒரே திசையில் மின்னூட்டங்கள் இயங்கக்கூடிய ஒரு விளைவு நமக்கு நேர்திசை மின்னோட்டம். நேர்திசை மின்னோட்டத்துல நம்ம எதெல்லாம் பயன்படுத்துறோம்? என்னென்ன? இப்போ இந்த ஏசி டிசியை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் என்னன்னு கேட்டா, சோலார் செல், சோலார் செல்னு சொல்றோம். அண்ட் தென் தெர்மோ கப்பிள்ஸ், சோலார் எனர்ஜியை பயன்படுத்தி நம்ம
யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இப்ப சூரிய மின்கலம், சூரிய அடுப்பு, இந்த மாதிரி நிறைய பொருள்கள் பயன்படுத்துறோம். ஸோ அந்த சூரிய மின்கலங்கள் எதன் மூலமாகனா இந்த டைரக்ட் கரண்ட் மூலமாக தான் நமக்கு பாகும். ஸோ கரண்ட் அப்படிங்கிறது எந்த இடத்துல நமக்கு மின்னோட்டம் அப்படிங்கிறது பாயும், ஒரே திசையில் மின்னோட்டம் அப்படிங்கிறது போகும். அந்த ஒரே திசையில் போகக்கூடியதுனால தான் நம்ம எதனா சொல்றோம், நேர்திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ பல விஷயங்கள் நம்ம நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி நம்ம பயன்படுத்தக்கூடிய கருவிகள் தான் ரேடியோ அண்ட் தென் மொபைல் ஃபோன். இது எல்லாமே நமக்கு என்னது, டிசியில வரக்கூடியது. டிசி மூலமாக நமக்கு டைரக்ட் கரண்ட் மூலமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சில ஆப்ஜெக்ட்ஸ். ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா மாறு திசை, திசை மாறக்கூடியது. இப்ப ஒரே திசையில் இயங்காமல் வேறு திசையில் இயங்கக்கூடியது, வேற டைரக்ஷன்ல நம்ம மாத்துறோம் அப்படிங்கிறது தான் இதை நம்ம என்ன சொல்றோம், மாறு திசை மின்னோட்டம் அப்படின்னு சொல்றோம். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட், இந்த ரெசிஸ்டார் ஆர் எனி அதர் எலமெண்ட் சேஞ்ச் த டைரக்ஷன். எதை சேஞ்ச் பண்றாங்க நமக்கு, அதனுடைய திசையை. டைரக்ஷன் அப்படிங்கிறது நமக்கு மாறுகின்றது, திசையை மாற்றக்கூடிய ஒரு மின்னோட்டங்கள், அதுதான் மாறு திசை மின்னோட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆல்டர்னேட்டிங் கரண்ட். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது ஒரு மின் தடயத்திலேயோ மின் பொருளிலோ மின்னோட்டத்தின் திசையாகப்பட்டது மாறி மாறி வரும். இப்ப நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட பார்த்தோம் இல்லையா, டைரக்ஷன் மாற்றும் பொழுது அந்த எலக்ட்ரான்ஸ் என்னாச்சு, வேற வேற திசையில நமக்கு மாறுச்சு இல்லையா? அது போலதான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட், மாறு திசை மின்னோட்டத்தில் வரக்கூடிய மின்னோட்டமும் நமக்கு திசை மாற்றம் என்பது நடைபெறும். ஒரு வினாடியில மாறு திசை மின்னோட்டத்துல ஏற்படக்கூடிய ஒரு முழு சுழற்சி அப்படிங்கிறது தான் அதனுடைய அதிர்வெண். அதிர்வெண் அப்படின்னு சொன்னா ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது அதிர்வெண். ஃப்ரீக்வன்சி இஸ் த நம்பர் ஆஃப் கம்ப்ளீட் சைக்கிள் ஆஃப் வேரியேஷன் கான் த்ரூ த ஏசி. ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கறத என்ன சொல்லலாம், ஏசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இது நம்ம டொமஸ்டிக் பர்பஸுக்கு, நம்ம வீடுகளுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய எல்லா மின்னோட்டமும் இந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இதுல தான் நமக்கு மின்னோட்டம் வருதுன்னா இப்போ எப்படி அது மாறும், மாறி மாறி நமக்கு டைரக்ஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கு மாறக்கூடிய அமைப்புல இருக்கும். நம்முடைய தேவைகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அந்த திசையை மாற்றிக்கொள்ளலாம். ஸோ மாறு திசை மின்னோட்டம், நேர்திசை மின்னோட்டத்துல மட்டும் இயங்கக்கூடிய ஒரு சில இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இருக்கு. ஆனா நமக்கு மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாத்துறதுக்கும் ஒரு கருவி வேணும் இல்லையா? சோ ஏசி டு டிசி, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின். ஏசி டு டிசிக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவையான ஒரு மிஷின் தான் ரெக்டிஃபையர். ஏசி டு டிசி. இப்போ ஏசிங்கிறது நமக்கு என்னது, மாறுதிசை மின்னோட்டம். டிசிங்கிறது டைரக்ட் கரண்ட் இல்லையா? சோ மாறுதிசை மின்னோட்டத்தை நேர்திசை மின்னோட்டமாக மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவியின் பெயர் தான் ரெக்டிஃபை பண்ணிக்கோ அப்படின்னா என்னது, திருத்திக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? திருத்தி அப்படிங்கிற அந்த பொருளை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம், ஏசி டு டிசி ஆல்டர்னேட்டிங் கரண்ட்ல இருந்து டைரக்ட் கரண்டா நமக்கு மாற்றுவதற்கு பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு சின்ன ஆப்ஜெக்ட தான் ரெக்டிஃபையர்னு சொல்றோம், தமிழ்ல திருத்தி அப்படிங்கிற பேரு. சோ இதையே டிசி டு ஏசி, இப்போ டிசியில போயிட்டு இருக்கிறத நான் ஏசியில மாத்தணும், டிசியில இருந்து நமக்கு ஏசிக்கு மாத்தணும் கேட்டா தட் இஸ் இன்வெர்டர். அந்த பொருளுக்கு பேரு தான் இன்வெர்டர். சோ இன்வெர்டர் அப்படிங்கிறது எது, டிசியில இருந்து ஏசியா மாத்துறது, டைரக்ட் கரண்ட்ல இருந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுக்காக நாம் மாற்றக்கூடியது. நேர்திசை மின்னோட்டத்தை மாறுதிசை மின்னோட்டமாக மாற்றுவதற்குண்டான ஒரு கருவி தான்
நேர் மாற்றி அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். ஸோ ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஒரு மின் தடயத்துல அல்ல மின் பொருள்ல மின்னோட்டத்தினுடைய திசையை நாம் மாற்றி மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஒரு இதுதான் நம்ம என்ன சொல்றோம், மாறுதிசை மின்னோட்டம். அது டயத்தை பொறுத்து காலத்தை பொறுத்து சைன் வடிவ முறையில மாறக்கூடியது. ஸோ அதிர்வெண் அப்படின்னா என்னது, ஒரு வினாடியில மாறுதிசை மின்னோட்டத்துல ஏற்படக்கூடிய ஒரு முழுமையான சுழற்சி தான் அதுல இருக்கக்கூடிய அதிர்வெண். தட் இஸ் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றோம். இந்த மின்னோட்டத்துல எலக்ட்ரான் ஒரே டைரக்ஷன்ல போகாது. இப்போ மின்னோட்டம் மாறும் பொழுது எலக்ட்ரான்களினுடைய நகர்வு என்பதும் நமக்கு என்ன ஆகும், மாறி மாறி நமக்கு மாறும். ஸோ இதுல குறைந்த மின்னழுத்தத்துல நமக்கு என்ன ஆகும், ஆல்ரெடி அதிக மின்னழுத்தத்துல இருந்து குறைந்த மின்னழுத்தத்துக்கு தான் எலக்ட்ரான்ஸ் நமக்கு நகரும் அப்படிங்கிறது பேசிக் கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம மாறுதிசை மின்னோட்டம்னா என்ன அண்ட் தென் நேர்திசை மின்னோட்டம்னா என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான விளக்கம். நெக்ஸ்ட் இதற்கு உண்டான சைன். இப்போ ஏசினா என்ன சைன், எல்லாத்துக்குமே நம்ம இப்போ எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்னா பல்ப் எப்படி இருக்கும், பேட்டரி எப்படி இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு சைன் பார்த்தோம் இல்லையா? அது போலவே இப்ப நேர்திசை மின்னழுத்தம் அப்படின்னு சொன்னா என்ன சைன்ல இருக்கும், எதிர் இப்போ வந்துட்டு மாறுதிசை மின்னழுத்தம் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான பிக்சர் இருக்கும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நம்ம எல்லா இடத்துலயும் வேர்டிங்ஸ் அப்படிங்கிறதே பயன்படுத்த மாட்டோம் இல்லைங்களா, சைன் யூஸ் பண்ணியும் நம்ம பயன்படுத்துவோம். இந்த 3 சைன் இதுதான் நமக்கு ஒவ்வொன்றுக்குமே. டிசி அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும், நமக்கு டிசிங்கிறது இந்த சைன். ஏசி அப்படின்னா ஜென்ரலா, டிசி ஆர்ஏசி ரெண்டுமே இதுல இருக்கு அப்படின்னு சொன்னா இது அல்லது இது ரெண்டையுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டிசி வோல்டேஜ் சர்க்கியூட் சிம்பல் அப்படின்னு சொன்னா இதுதான். ஓகே, ஏசி சர்க்கியூட், திஸ் இஸ் த டிசி சர்க்கியூட், திஸ் இஸ் ஏசி சர்க்கியூட். அதற்குண்டான சிம்பல் இப்ப டிசினா இது, ஏசினா இது, ரெண்டுமே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த ரெண்டையுமே நம்ம சேர்த்து பயன்படுத்தலாம். ஸோ த சிம்பல் யூஸ்ட் ஏசி டிசி சர்க்கியூட் டயக்ராம்ஸ். நமக்கு ஏசி டிசி சர்க்கியூட் டயக்ராம்ஸ்க்கு என்னென்ன மாதிரியான சிம்பல்ஸ் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது தான் இந்த இது. ஓகே, அடுத்தது இதனுடைய அட்வான்டேஜஸ் என்னென்ன. இப்போ மாறுதிசை மின்னோட்டம் நேருதிசை மின்னோட்டத்தை காட்டிலும் மாறுதிசை மின்னோட்டத்துல என்ன அட்வான்டேஜஸ் இருக்கு, அதில் வரக்கூடிய நன்மை என்னது, அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசி. ஏசியை காட்டிலும் நமக்கு அதுல டிசியில வருது, நமக்கு நேர்திசை மின்னோட்டத்துக்கு மேற்பட்ட ஒரு மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய நன்மைகள் என்னது. இப்போ ஆல்டர்னேட்டிவ் கரண்டினுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு கேட்டா, இந்த இதுல வரக்கூடிய நமக்கு வோல்டேஜ் கேன் மின் அழுத்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சோ அது அப்படிங்கிறது ஈஸியாக நமக்கு மாறும். மாறுதிசை மின்னோட்டத்துல நமக்கு மின்னழுத்த மதிப்பை மாற்றுவதற்கு நம்ம என்ன ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்றோம்னு சொன்னோம் இல்லையா, ஒன்னு ரெக்டிஃபையர் சொன்னோம், இன்னொன்னு இன்வெர்ட்டர். நம்ம இந்த ரெண்டையுமே பயன்படுத்தி என்ன பண்ணலாம், டக்கு டக்கு நமக்கு சேஞ்சஸ் அப்படிங்கிறது எளிதாக கொண்டு வரலாம். மின்மாற்றியை பயன்படுத்தி நம்ம எளிதாக மாற்ற முடியும். ஸோ இதுல voltage is varied easily using the device called. நமக்கு இந்த இடத்துல வோல்டேஜ என்ன பண்ணலாம், டக்குன்னு நம்ம ஈஸியாக மாத்த முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஏசி கேன் பி கேரிட் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். நமக்கு ரொம்ப தூரம் என்ன பண்ண முடியும், இதை எடுத்துட்டு போக முடியும். நமக்கு நீங்க வந்துட்டு சப்ஸ்டேஷன்லாம் பார்த்துருக்கீங்களா, ஊருக்கு வெளியில தான் இருக்கும், அங்க இருந்து தான் எல்லா இடத்துக்கும் நமக்கு மின்சாரம் அப்படிங்கறது அனுப்புவாங்க. அப்ப எவ்வளவு தூரம் நம்மளால டிராவல்னா ரொம்ப தூரத்துக்கும் இந்த மாறுதிசை மின்னோட்டத்தை மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அந்த மாதிரி அனுப்பும் பொழுதும் என்ன ஆகும், நமக்கு அந்த மின் மாற்றி மின் அழுத்தத்தெல்லாம் மாற்றும் பொழுது நிறைய லாஸ் வரும் இல்லைங்களா. ஸோ அந்த லாஸ் அப்படிங்கிறது நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப குறைவான அளவு இருக்கும், நெக்லிஜிபிள் அமௌண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ மின்மாற்றியை கொண்டு மின் அழுத்தத்தை மாற்றி அனுப்பும் பொழுது அதனுடைய ஆற்றல் குறைவு என்பது ரொம்ப குறைவா இருக்கும், ரொம்ப பெரிய அமௌண்டா இருக்காது லாஸ் அப்படிங்கிறது. ஏன்னா மின்சாரம்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
விஷயம், எசென்ஷியலானது. அதை நம்ம தேவையில்லாம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த ஏசி டு டிசிஓ அல்லது வோல்டேஜ் மாத்துறது நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு ஒரு மாதிரி கொடுப்போம். இப்போ அஃபீஷியல் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆஃபீஸுக்கு அல்ல பில்டிங்க்கு அல்லது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸுக்கு நிறைய மாறும். வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய மின்னழுத்தம் எவ்வளோ இருக்கும் உங்களுக்கு? உங்களுக்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, 220 வோல்ட் இல்லையா? ஸோ 220 வோல்ட் அல்லது 50 ஹெர்ட்ஸ். இந்த அளவு தான் நமக்கு நம்முடைய வீட்டுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாறுதிசை மின்னோட்டத்தினுடைய மின்னோட்டத்தினுடைய மின்னழுத்தம், அதனுடைய அதிர்வெண். இதே ஃபாரின்ல பாத்தீங்கன்னு சொன்னா 110 அப்படிங்கிறது தான் அவர்களுடைய அளவு. சரிங்களா? சோ இந்த அளவு தான் நமக்கு வருது. அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் அது மாறக்கூடியது. அந்த மாதிரி மாறும் பொழுது அதுல வரக்கூடிய லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான அளவே இருக்கும். மாறுதிசை மின்னோட்டத்தை ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஏசிய டிசியா நம்மளால டக்குன்னு கன்வெர்ட் பண்ண முடியும். ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறத டைரக்ட் கரண்டா எளிதாக நம்மால் மாற்ற முடியும். சரிங்களா? சோ அப்ப ஈஸியா மாத்திடலாம்னாலும் நம்ம என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லா இடத்துலயுமே ஏசிய பயன்படுத்திக்கலாம். ஓகே, இது வந்து அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி ஓவர் டிசிங்கிறது. அப்போ டிசிக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? டிசியினுடைய என்ன அட்வான்டேஜஸ், நேர்திசை மின்னோட்டத்தினுடைய நன்மைகள் எது அப்படின்னு கேட்டா எலக்ட்ரோ பிளேட்டிங், மின் முலாம் பூசுதல் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம்ல. ஒவ்வொரு செயல்பாட்டுக்கு ஒவ்வொன்றினுடைய பயன்பாடுகள் இருக்கும். ஸோ இது நம்ம ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ் அது மாதிரி பண்ணலாம். இப்போ இதனுடைய அட்வான்டேஜஸ் என்ன? அட்வான்டேஜஸ் ஆஃப் டிசின்னு கேட்டா எலக்ட்ரோ பிளேட்டிங், எலக்ட்ரோ ரிஃபைனிங், எலக்ட்ரோ டைப்பிங், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம எதை பயன்படுத்துறோம்னு கேட்டா டிசி. நம்ம நேர்திசை மின்னோட்டத்தை பயன்படுத்தி தான் மின்முலாம் பூசுதல், மின்னச்சு வார்த்தல் இந்த செயல்லாம் செய்யறோம். ஸோ நமக்கு வந்துட்டு நேர் மின்னோட்ட வடிவில் மட்டுமே மின்சாரத்தை என்ன பண்ண முடியும்? சேவ் பண்ண முடியும். சேமிப்பு அப்படிங்கிறது எதுல வரும்? நமக்கு டிசியில மட்டும்தான் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது அடுத்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இதுல வரக்கூடிய ஆபத்துகள் என்ன? மின்சாரத்தால் விளையக்கூடிய ஆபத்து, நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ப்ரிகாஷன்ஸ் என்ன? டேஞ்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் அது நமக்கு அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும் இல்லையா? ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன அண்ட் ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன், நாம் என்ன செய்யணும்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? என்னென்னலாம் நம்ம இதுல ஆபத்து வருது? ஸோ டேமேஜ் இன்சுலேஷன், நமக்கு ஏதாவது ஒரு கம்பி என்ன ஆயிருக்கும்? நமக்கு டேமேஜ் ஆயிருந்தது அப்படின்னு சொன்னா அதை என்ன பண்ணக்கூடாது? வெறும் கையால எப்பயுமே எலக்ட்ரிக் ஒர்க் அப்படிங்கிறத நம்ம பார்க்கவே கூடாது. அந்த மாதிரி இல்லாம நம்ம ரப்பர் ஸ்லிப்பர் யூஸ் பண்ணியோ அல்லது மரத்து மேலேயோ நின்னுதான் எலக்ட்ரிக்கல் ஒர்க் அப்படிங்கிறதையே நம்ம பார்க்கணும். எந்த ஒரு டேமேஜோ அல்லது எலக்ட்ரீஷியன் வந்தாலுமே அவர்கள் வேலை செய்யும் பொழுது ரப்பர் ஸ்லிப்பர் அல்லது ஒரு மரப்பலகை மேலே நம்ம ஏறி நின்று வேலை செஞ்சோம்னு சொன்னா நமக்கு மின் அதிர்ச்சி என்பது வராது. அதே போல ஒரே நம்ம வந்து ஒரே சுவிட்ச்ல என்ன பண்ணுவோம்? எல்லா பிளக்கையும் அதுலயே நம்ம பண்ணிட்டு இருப்போம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஓவர்லோடு கொடுக்க கூடாது. நம்ம ஒரே ஒரு பிளக் பாயிண்ட்லயே எல்லா விஷயங்களையும் ஜாயின் பண்ண வைப்போம். அந்த மாதிரி கொடுத்தாலும் அந்த இடத்துல அதிகமான மின்சார பயன்பாடு இருக்கும்போது அந்த அந்த இடத்துல நமக்கு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு எந்த இடத்துல எதை பொருத்தணுமோ அதை மட்டும்தான் நம்ம பொருத்தலாம். எந்தெந்த நீங்கள்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஒவ்வொரு இடத்துலயுமே அதுக்கு தகுந்த மாதிரி வோல்டேஜ், இப்போ ஒரு வீடு கட்டுறாங்கன்னு சொன்னா இங்கதான் ஏசி வைக்கணும், இங்கதான் இண்டக்ஷன் ஸ்டவ், இங்கதான் ஃப்ரிட்ஜ். ஏன்னா அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரியான ஒரு பாக்ஸ் ஸ்விட்ச் போர்டு அவங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அந்த அளவு வோல்டேஜ் அங்க வரும். அப்ப ஹை வோல்டேஜ் வர இடத்துல அந்த மிஷினை தான் வைக்கணுமே தவிர வேற எதையும் எல்லா இடத்துலயும் நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய பொருள் அப்படிங்கிறது ஸ்பாயில் ஆகும். அது போல ஈரக்கையோட எப்பயும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தொடவே கூடாது. குழந்தைங்க கை எட்டுற மாதிரி சுவிட்ச் போர்டோ அல்லது எலக்ட்ரிக்
எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இது எல்லாமே நம்ம ப்ரிகாஷன்ஸ் ஆஸ் வெல் அஸ் நமக்கு எலக்ட்ரிசிட்டியால வரக்கூடிய ஆபத்து. நம்ம ஒயர் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு எப்பயும் செக் பண்ணிக்கணும். அதுல ஒர்க் பண்றோம்னா நம்ம பாதுகாப்பான பொருள் பயன்படுத்தி தான் ஒர்க் பண்ணணும். ஒரே இடத்துல எல்லா பொருளையும் இப்ப 2.3 பின் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா, 3 பின் வச்சுட்டு எல்லாத்தையும் அதிலே போடுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. சரியான வோல்டேஜ் வர இடத்துல தான் அந்தந்த மிஷின்ஸை நம்ம பயன்படுத்தணும். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் இந்த லெசன்ல இப்போ மின்னோட்டத்தினுடைய காந்த விளைவுனா என்ன, அதே போல மின்னோட்டத்தினுடைய வகைகள் என்ன, டைப்ஸ் ஆஃப் கரண்ட், டைரக்ட் கரண்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டினா என்ன, அண்ட் தென் வாட் ஆர் த டேஞ்சர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அண்ட் ப்ரிகாஷன்ஸ் டு பி டேக்கன் ஃபார் தட். ஸோ இந்த கான்செப்ட் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்த லெசன் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.